ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன சாப்பாடு? சாப்பாடு ஆஸ் யூஷுவல் சாதம். சரி. சாதத்தோட கலப்பருப்பு, நெய். சரி. மோர் குழம்பு வச்சுருக்கிறேன். அப்படியா? மோர் குழம்புல ஆ சேப்பங்கிழங்கு அண்டு தடியங்காய். சரி. அதான 2 போட்டிருக்க? அதாவதுமா, அதாவது என்னென்னா, குழம்புல எப்போவுமே குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், பொரிச்ச குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, காய்கறி நிறைய போடணும். சரி. குழம்பு ஒரு பாத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்தில் பாதிக்கு மேலே காய் இருக்கணும். சரி. அப்போ தான் இந்த குழம்போ சாம்பாரோ எதுனாலும் ருசியாக இருக்கும். ருசியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ அவரைக்காய் போடுறோன்னு வைங்களேன். அவரைக்காய் சாம்பார் குழம்புலையும் போடலாம், பொரியலும் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் வாங்கி குழம்புல போட்டுட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ அவரைக்காய் பொரியலுக்கு வாங்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரிசமமாக இருக்கணும். சாம்பார்லேயும் ஒரு 1/2 கிலோ அவரைக்காய், அதாவது நிறைய போடுங்கன்னு சொல்கிறேன். நிறைய பண்ணணும், அதை காயும் நிறைய பண்ணணும். சும்மா ஏனோ தானான்னு ஒரு கத்திரிக்காய் 4 வெட்டி போட்டேன், ஒரு முருங்கைக்காய் 3 கட்டு நறுக்கி போட்டேன் அப்படின்லாம் இருந்தால் அதில் டேஸ்ட்டு பத்தாது. இப்போ நம்ம இந்த பயிறு குழம்பெல்லாம் வைப்போம்ல. தட்டாம்பயிறு, வேற என்ன பயிறு? பாசிப்பயிறு போடுவோம். பாசிப்பயிறு போடுவோம். கொண்டக்கடலை போடுவோம். மொச்சப்பயிறு. இதெல்லாம் செய்கிறப்போ எப்படி தெரியுமா இருக்கணும், அந்த புளிக்குழம்பு அந்த பாத்திரத்தில் அரைவாசிக்கு மேலே அந்த பயிர் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ அந்த குழம்பு கொஞ்சம் காரமும் குறைஞ்சி உப்பு உரப்பு அந்த பயிர்களில் சேர்ந்து செம டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறதே உங்களுக்கு ஆசையாக இருக்குது. நான் ரொம்ப பயிர் வாங்குறதில்ல, ஒரு நாளைக்கு வாங்கி செய்யலாம். ஓகே. அப்புறம் காய் என்ன வச்சுருக்க? காய் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், பீன்ஸ், வெங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு துவரம். சரி. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுட்டேன். சரி. இந்த சில டயட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா சாப்பிட்றாங்க, நான் அதை ஒரு 2-3 பேர் பார்த்துட்டேங்க. சாதத்தை கொஞ்சமாக வச்சு இந்த பொரியலையே நிறைய ஒரு 2-3 தரம் வச்சு வெறும் பொரியல் கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொரியலை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது சொல்லுங்கள். அதாவது நான் பொள்ளாச்சியில் வேலை பார்க்குறப்போ 70s சரி வேலை பார்க்குறப்போ கூட்டம் நிறைய வரும். எங்கே சாப்பிடுவீங்க? ஒரு மெஸ்ஸில். சரி. அந்த மெஸ்ஸில் கூட்டம் நிறையா வரும். சரி. அப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள். சீக்கிரத்தில் காய்கறிலாம் தீர்ந்து போயிடும். ஆமாம், அப்போல்லாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் மட்டும் காய்கறி கொண்டாந்து வைக்க மாட்டாங்க, எத்தனை தடவைனாலும் பரிமாறுவாங்க. லிமிட்டடாக கிடையாது, எவ்வளோ வேணாலும் வைப்பாங்க. ஓகே. சீக்கிரம் தீர்ந்து போயிடும். சரி. அப்புறம் தீர்ந்து போச்சுன்னா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா பொடியாக அரிஞ்சு தேங்காய் நல்லா துருவி அது 2யும் போட்டு லேசாக கடவுள் நம்பர் போட்டு ஒரு துவரம் மாதிரி வச்சுருவாங்க. ஓ, அந்த சின்ன வெங்காயத்தை வதக்குறதே ஒரு வாசனையாக இருக்கும். அப்போல்லாம் பெரிய வெங்காயம் வச்சுருவாங்க, அதுவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு செய்வோமா? அப்படி செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் சின்ன வெங்காயம் தான் போடணும். ஏன்னா ஆமாம், சின்ன வெங்காயமும் தேங்காயும் போட்டு செஞ்சு பார்ப்போம். இது என்னது கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்கு? அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ அப்பிடைசர். அது வெஜ் கிளியர் சூப். அதில் ஒரு இது போடுவாங்களே, பிரெட்டெல்லாம் வாங்கல, இன்னைக்கு இருக்கிறத வச்சு சமாளிச்சிருக்கிறேன். சரி. நெக்ஸ்ட் டைம் சூப் பண்ணுறப்போ கண்டிப்பாக பிரெட் கண்டிப்பாக செய்கிறேன். அதோட சாதத்துக்கு தயிர், கொஞ்சம் அப்பளத்தை காமிச்சிடலாம் பார்ப்போம். அப்புறம் மாம்பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன். சரி. அது என்னது? மோர் குழம்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கியா, அது என்னது? அது லேடிஸ் ஸ்பெஷல். அது என்ன லேடிஸ் ஸ்பெஷலு? அதாவது இல்லைங்க, 2 கத்திரிக்காய் கிடந்துச்சு. அது இன்னும் 2 நாளைக்கு கிடந்தா வதங்கி போயிடும். சரி. உங்களுக்கோ கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால் அது எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பொரியல் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதாவது ஒரு கதை சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரட்டை, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அரட்டை. சரி. லேடிஸ் இதை பார்த்துட்டு இருக்கிற தோழிகளுக்கும் சொல்கிறேன். என்னோட வயசு இருக்கிறவங்க,
அந்த மாதிரி 60s 70s பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடு கூட்டு குடும்பமாக இருக்கும். சரி. காலையில் அந்த காஃபியை வந்து எல்லாருக்கும் கலந்து கொடுப்பாங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் காஃபி மிச்சம் ஆறி இழந்து போயிருக்கும். அதை குடிப்பாங்க. அதை குடிச்சிட்டு வேலையை பார்ப்பாங்க. ஒரு வாய் காஃபி ஊற்றிக்கிட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆமாம். எல்லாருக்கும் சுட சுட பரிமாறிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த நாள் வச்சது மீதி இருக்கும். அதெல்லாம் வந்து வீட்டில் ஆம்பளைங்களுக்கு வைக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடாதுன்ட்டு லேடிஸ் சாப்பிடுவாங்க. சரி. அப்படி தான் அவங்களோட சாப்பாடு. ஆனால் அதை சாப்பிட்டுட்டும் தெம்பாக இருந்திருக்காங்கன்னு வைங்க. பட் என்னென்னா தன்னைத்தானே பேணிக்கிறது இல்லை, கவனிச்சுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் எங்கள் செட்டில் உள்ள லேடிஸ் வந்து இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயாக இருக்கும், நம்மை நாமே கவனிச்சுக்குவோம். நமக்கு தானங்க பிடிக்கணும் ரொம்ப. யாரும் வந்து என்னை கவனிக்கவே இல்லையே, அந்த காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன், என்னை யார் சாப்பிட கூப்பிட்றா, ஒருத்தர் கூப்பிட. கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ டேக் யூர் ஓன் டைம். ஒரு காஃபி கலந்தா கூட நிதானமாக, அது சூடாக இருக்கணுமா, ஆறி இருக்கணுமா, லைட்டாக இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, எப்படி வேணுமோ எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பால்கனியில் உட்காந்தாலும் சரி, தோட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் சேரில், இப்போ தான் கீழே உட்கார முடியாது எங்களுக்கு, உட்காந்துக்கிட்டு அதை ரசித்து குடிக்கணும். அப்போ தான் அது நமக்கு ஒரு சந்தோஷம். வேற யாரும் இதுக்கு வந்து நம்மளை கவனிக்கணும், நம்மளே கவனிச்சுக்குவோம், நம்மளை நல்லா பார்த்துக்குவோம், எல்லாம் இது பண்ணுவோம். சாப்பாடு எல்லாம் ஆறிட்டு இருக்கு. இன்னொரு கதை சொல்லணும்னு நினைச்சேன். சீக்கிரம் சொல்லு. லேட் ஆயிடாதா? அவங்களுக்கு பசிக்கலையா? பரவாயில்ல, சொல்லு. கதை தான் முக்கியம். சாப்பாடு முக்கியம். சரி. சோறு முக்கியம் தலைவா. அதாவது ஒரு ஒரு பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். சரி. சாப்பாட்டில் ரொம்ப பிரியம் இருக்கிற குடும்பம். சரி. அவங்க வந்து போய் பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்குறப்ப சொல்கிறாங்க, அம்மா எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒன்று பிடிக்கும். சரி. நல்லா ரசித்து சாப்பிட்ற குடும்பம். எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியணும். விதவிதமாக கேட்போம், உனக்கு சமைக்கலாம் தெரியுமாம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு சமையல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு 25-30 பேர் கூட நான் தனியாக சமைப்பேன், பிடிச்ச காரியம் எல்லாமே சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறா. சரி. ஓகே நீ தான் எங்களுக்கு ஏற்ற மருமக அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகிடுது. சரி. கல்யாணம் ஆகி வந்தோடனே மாமனார் சொல்கிறாரு, அம்மா எனக்கு சாம்பார் வச்சிருமா, வச்சுட்டு வச்சிடறேன் மாமா, தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிடுமா, நல்லா ஃப்ரை பண்ணிவிடுமா. ஓகே மாமா. அவங்க அத்தை சொல்கிறாங்க, எனக்கு மிளகு ரசம் தாம்மா எப்போவுமே பிடிக்கும், ஜீரணம் ஆகணும், அதோட கொஞ்சம் காரம் இல்லாமல் ஒரு காய் ஏதாவது வதக்கி வச்சிருமா. சரி வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எனக்கு வந்து மோர் குழம்பு பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வீட்டில் இன்றைக்கி வச்சுருக்கிற மோர் குழம்பு அவருக்கு பிடிக்கும் போல இருக்குது, அதோட எனக்கு பொடி மாஸ் பண்ணிவிடு. செஞ்சிட்றேங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்ய மாட்டேன் நான். கொழுந்தனார் சொல்கிறாரு, அப்போ அண்ணி எனக்கு இந்த மாதிரி குழம்பு ரசம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பிசிபிள்ளை பார்த்து பிடிக்கும், செய்ய தெரியுமான்னு. அதான் சொல்லியிருக்கேனே, எனக்கு எல்லாம் செய்ய தெரியும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிசிபிள்ளை பார்த்து எனக்கு அது பேக் பண்ணியிருங்க அண்ணி. சரி. நாத்தனார் வந்து, அண்ணி எனக்கு அந்த பிசிபிள்ளை பார்த்தே எனக்கு பிடிக்காது, உனக்கு என்னம்மா பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்க அண்ணி. கண்டிப்பாக பண்ணுறேன், கொஞ்சம் நிறையா பண்ணுங்க அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு சேர்த்து பேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னானே. அதையும் பண்ணி எல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்படியே தினம் வெரைட்டி என்ன கேட்குறாங்களோ, சட்னியோ சாம்பாரோ எல்லாம் பண்ணுறாங்க. போயிட்டே இருக்கு நாள். ஒரு நாள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அதிசயமாக வீட்டில் இருக்காங்க. ஏன்னா மற்ற நாள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதிசயமாக எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. என்ன இந்த மருமகளை காணோம், சாப்பிட்டுட்ருக்கா போல், என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு போனால், டைனிங் ஹால் போனால் அந்த பொண்ணு வந்து சாப்பிட உட்காந்துருக்கா. மருமக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காளா. டேபிள் ஃபுல்லாக வெரைட்டியாக எல்லாமே இருக்குது. சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் குழம்பு இருக்குது, வத்த குழம்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. காய், கூட்டு, பொரியல், அப்பளம், வடகம், வத்தல் எல்லாம் இருக்குது. மாமனார் கேட்குறாரு, என்னம்மா எனக்கு இந்த வத்தல் வடகம்லாம் காமிக்கவே இல்லையே கண்ணில், நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை வச்சுட்டேன் மாமா. அத்தை சொல்கிறாங்க, ஏமா அந்த பொரியல் எனக்கு வைக்கையில் வச்சுருக்கலாமே, நீங்கள் கேட்டதை பண்ணேன் அத்தை. இப்படியே ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சது கேட்டீங்க, செஞ்சு கொடுத்தேன், நீங்கள் யாரும் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல, எனக்கு எல்லாமே பிடிக்கும், நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றேன். அப்போ தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நமக்கு வேணுங்கிறத சொன்னோமே, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், நீ எப்போ சாப்பிட்றியா அதெல்லாம் கேட்கலையேன்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கணும், நான் அப்படி தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம், நம்ம கடமை, நம்ம குடும்ப தலைவியாக இருக்கோம். அப்புறம் நம்மளே கவனிச்சுக்கணும், வேணுமோ அதை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன்.
இதன் மூலம் நீ சொல்ல வர்ற கருத்து என்ன? நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நான் இல்லைன்னே சொல்லலை, டைம் ஆயிடுச்சு. சரி. நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, எப்படி கவனிக்கிறீங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பேசுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஆரம்பிக்கலாம். ஓகே. அன்னபூரணி கடாட்சம் பரிபூரணம். பரிபூரணம். சாப்பிட ஆரம்பிங்க. ஓகே.